கருணை வடிவமே சாயிநாதனே, கனிவு காட்டிடும் சாயிநாதனே, இருளை விலக்கிடும் சாயிநாதனே, இதய தெய்வமே சாயிநாதனே. உலகம் போற்றிடும் சாயி உனது லீலைகள், உயர்வு தந்திடும் சாயி உனது பாடல்கள். மனித ரூபமாய் சாயிநாதனே, மண்ணில் தோன்றினாய் சாயிநாதனே, இனிய பாதைகள் சாயிநாதனே, என்றும் காட்டுவாய் சாயிநாதனே. உலகம் போற்றிடும் சாயி உனது லீலைகள், உயர்வு தந்திடும் சாயி உனது பாடல்கள். உதயவானிலே சாயிநாதனே, கதிரின் தோற்றமே சாயிநாதனே, புதிய வாழ்வினை சாயிநாதனே, புரிய வைத்திடும் சாயிநாதனே. உலகம் போற்றிடும் சாயி உனது லீலைகள், உயர்வு தந்திடும் சாயி உனது பாடல்கள். தொடரும் வினைகளை சாயிநாதனே, துரத்தும் நாயகன் சாயிநாதனே, படரும் கொடியன சாயிநாதனே, பாதம் பற்றினோம் சாயிநாதனே. உலகம் போற்றிடும். பியூட்டிஃபுல் ஜி, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். தேங்க்யூ வாசவி ஜி, உங்களால இந்த நல்ல ஒரு பாபா தரிசனம் கிடைச்சிருது எங்களுக்கு வியாழக்கிழமை. जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण जी. नैनं चिन्तन्ति सत्राणि, नैनं दहति पावकः, न चैनं क्लेदयन्त्यापो, न शोषयति मारुतः. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन, मा कर्मफलहेतुर्भूर्मा ते संकोस्त कर्मणि. Beautiful. जय श्री कृष्णा. நம்ம 9 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் பக்தி யோகத்துல, விபூதி யோகத்துல. பிரார்த்தனை நான் சொல்றேன், அதுக்கப்புறமா ரிவிஷன் எடுத்துக்கலாம். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை येन मामुपयान्ति ते. अहमात्मा गुडाकेश सर्वभूताश्रयस्थितः, अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. இன்னைக்கு யாருமா ரிவிஷன்? நான் சொல்றேன் சார். ஓகே. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத் கீதா அத தசமோऽध्यायः. ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ शृणु मे परमं वचः. यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया. न मे विदुः सुरगणा
प्रभवन्न महर्षयः अहमादिर्हि देवानां महर्षीणां च सर्वशः यो मामजमनादि च वेत्ति लोकमहेश्वरम् असम्मूढः समर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते ज्ञानमसम्मोहः क्षमा सत्यं दमः शमः सुखं दुःखं भवो भावो भयं चाभयमेव च अहिंसा समता तुष्टिस्तपोदानय्यशो यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथग्विधाः महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाता येषां लोक इमाः प्रजाः एतां विभूतिं योगै च मम यो वेत्ति तत्त्वतः सोऽविकम्पेन योगेन युज्यते नात्र संशयः अहं सर्वस्य प्रभवो मत्तः सर्वं प्रवर्तते इति मत्वा भजन्ते मां बुधा भावसमन्विताः मच्चित्ता मद्गतप्राणा बोधयन्तः परस्परं कथयन्तश्च मां नित्यं तुष्यन्ति च रमन्ति च பகவான் சொல்றார், எல்லாரும் இந்த மாதிரி இருக்க பக்தர்கள் அவரோட மனது அவரோட பிராணசக்தி எல்லாத்தையும் என்கிட்ட செலுத்திடுவார். ஒருவருக்கொருவர் என்னை பற்றி நித்தியம் கற்பிப்பார். போதயந்த பரஸ்பரம். அதான் நம்ம டெய்லி பண்றோம். விளக்கு மாதிரி நமக்கு நம்ம ரெண்டு பேருக்கும், எனக்கும் இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த சத் சங்கத்துல நிறைய கத்துக்கிறோம். பகவானை பத்தி நம்ம பேசுறோம், பகவான் ஒரு மகிமைகத்தை பத்தி எல்லாம் நம்ம விமர்சிக்கிறோம். சோ அதனால நம்ம பக்தர்கள் அப்படின்னு ஒரு தகுதிக்கு வந்துட்டு இருக்கோம். சோ அதே கண்டினியூ பண்ற அடுத்த பக்தர்கள் எப்படி இருப்பா அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள்ல சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த 2 ஸ்லோகத்துல பகவான் பக்தர்களை எப்படி ட்ரீட் பண்ணுவா அப்படின்னு சொல்ற 10வது ஸ்லோகம். தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தை ஏன மாமுபயாந்தி தே. தேஷாம் எவர், சததஹ எப்பொழுதும், யுக்தானாம் ஈடுபட்டு, பஜதாம் தொழுவது, பிரீத்தி அன்பு, பூர்வகம் நிறைந்து, ததா ததாமி நான் தருகிறேன், புத்தியோகம் புத்தியின் யோகம், தம் எது, ஏன எதனால், மாம் நான், உபயாந்தி அடைவது, தே அவர். பகவான் சொல்றார், யார் என்னிடம் எப்பொழுதும் ஈடுபட்டு இருந்து அன்பு நிறைந்த வழிபாட்டில் ஈடுபடுகிறார்களோ நான் அவருக்கு புத்தியின் யோகம் தருவேன்
எது மூலம் அவர் என்னை அடைவார்? பகவான் சொல்றார். ஓஷனா பார்க்கலாம். தேஷாம், தே நெடிலெழுத்து, ஷா நெடிலெழுத்து, தேஷாம் இல்ல, தேஷா, ஷா நாக்கு நீட்டி வச்சுன்னு சொல்லணும். தேஷாம் சதத, ரெண்டு த இருக்கு, சதத யுக்தானாம், யுக்தா யூமே ராகாத் கொடுத்து, யுக்தானாம், தேஷாம் சதத யுக்தானாம் भजतां प्रीतिपूर्वकम्, भज भ भजल भज भजतां प्रीति, प्री நெடிலெழுத்து தி ஷார்ட் ஆயிடும், பிரீத்தி பூர்வ, பூ நெடிலெழுத்து அப்புறம் ரஃபார் கொடுத்து வ ஷார்ட் ஆக்கிடலாம். भजतां प्रीति पूर्वकम् ददामि बुद्धियोगन्தை, दधा ददामि ரெண்டு தான் இருக்கு, ததா நெடிலெழுத்து, எழுத்து சொல்லணும்னா மீ ஷார்ட் ஆயிடும். ததாமி புத்தி, புத்தி முதல்ல த அப்புறம் த, புத்தி யோகந்தை, ददामि बुद्धियोगन्தை येन मामुपयान्ति ते, येन ஏன இல்ல, ஏன மாமுப, மா நெடிலெழுத்து மூ ஷார்ட் ஆயிடும். ஏன மாமுபயாந்தி, யாந்தி யா மேல ஆகாத் கொடுத்து, ஏன மாமுபயாந்தி தே. उमाजी। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण। तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगन्तं येन मामुपयान्ति ते। जय श्री कृष्ण। பியூட்டிஃபுல். இந்த புத்தியில அந்த த கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்து பாக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. தேங்க்ஸ். சோ ஒரு பக்தர்களுக்கு என்ன ஒரு இது, பக்தருக்கு வேண்டியதெல்லாம் பகவான் தான், பகவான் அடையணும் தான், அதே ஒரு வேண்டுதல் தான் வாழ்க்கை. ஞானம் வேணும், இது வேணும், சமத்துவம் வேணும், வேற ஏதாவது வேணும் அப்படின்னு பகவான்கிட்ட யாரும் வேண்டிக்கிறது இல்ல. பகவான்கிட்ட வேண்டிக்கிறது, பக்தனா இருந்தானா பகவான்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பகவானோட மோட்சம் கிடைச்சு பகவானோட லயிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அப்படியே பகவான்கிட்ட எப்பொழுதுமே அதுக்காக லயிச்சுன்னு இருப்பா, பகவானோட சேவையிலேயே ஈடுபட்டு இருப்பா. பகவான் பின்னாடியே, பகவான் எல்லாத்துலயுமே பகவானை பார்த்துட்டு பகவானை எப்பொழுதும் நித்தியமா பஜந்திமா, பஜனை பண்ணிட்டு இருப்பா, அப்படின்னா வழிபாடு பண்ணிட்டு இருப்பா. இந்த மாதிரி இருக்கிறவளுக்கு பகவான் புத்தி யோகம் கொடுத்துடுறார். எந்த மாதிரியாக? தேஷாம் சதத யுக்தானாம், யார் சதத எப்பொழுதுமே யுக்தானாம் ஈடுபட்டு இருக்காளோ, பகவான் மேலேயே மனச குறிக்கோளா வச்சுண்டு பகவான்கிட்ட முழுசா அர்ப்பணம் பண்ணிண்டு சரணாகதி அடைஞ்சுண்டு பேசறச்செல்லாமே பகவானோட விபூதிகளை பத்தி பேசுறது, பரஸ்பரம் பேசறச்சியும் பகவானை பத்தி பேசுறது, பகவான்கிட்டே லயிச்சுன்னு இருக்கிறதுலயே ஆனந்தமா இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவா தேஷாம் சதத யுக்தானாம், எப்பொழுதுமே எப்படி இருக்கிறது, பஜதாம் பிரீத்தி பூர்வகம், பிரீத்தி பூர்வகம் அப்படியே மனசுல ஒரு லவ்வோட, ஒரு அன்போட பஜதாம் பஜனை பண்றா, வழிபாடு பண்றா. ததாமி புத்தியோகம் தம், நான் அவளுக்கு புத்தியோகம் தருவேன். புத்தியோகம் கொடுத்தா அவளுக்கு சமத்துவம் வந்துடும். எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சமமா இருந்துட்டு, ஆனந்தமா இருந்தால்
நல்ல சுகமான அனுபவங்களா இருக்கட்டும், துக்கமான அனுபவங்கள் எல்லாத்துலயுமே சமத்துவமா இருக்கிறது. எந்த மாதிரியான நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஜெயம் இருந்தாலும் சரி, தோல்வி இருந்தாலும் சரி, லாபம் இருந்தாலும் சரி, நஷ்டம் இருந்தாலும் சரி, புகழ் இருந்தாலும் சரி, அவமானம் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியா இருந்தாலும் சமத்துவத்தோட இருக்கிறது புத்தி யோகம். ஏன இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி சத்ததயுக்தமா இருக்கிறவாளுக்கு ஏனால் மாம் உபயாந்தி தே, நான் அவளுக்கு கிடைப்பேன். இப்ப நம்ம நினைக்கிறோம் இப்படி பகவான்கிட்ட அப்படி பக்தியா இருக்கிறது, பகவான் நமக்கு ஏதாவது கொடுக்கறது நல்லதா தான் கொடுக்கலாமே. பொருளா கொடுக்கலாம், செல்வமா கொடுக்கலாம், நல்ல சூழ்நிலையா கொடுக்கலாம், ஸ்வர்க்கத்து கழிச்சுன்னு போயிடலாம். நமக்கு வாழறதுக்காக ஜீவாதாரமா கொடுக்கலாம் அப்படின்னா பகவான் தான் முதலே சொல்லிட்டார், அனன்யா சிந்தோமம், எனக்கு எல்லாருக்கும் யோகக்ஷேமம் வகாமியம், நான் உனக்கு எல்லாத்துமே நான் உங்களை தாங்கிப்பேன்னு பகவான் முதலே சொல்லிட்டார் கேரண்டியா. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் கொடுக்கணும்? தேவையானதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நீ இங்க என்ன சொல்றதுன்னா, கொடுக்கறதுன்னா உனக்கு புத்தி யோகம் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த புத்திங்கிறது அதுவும் பிரகிருத்திலேருந்து வந்ததுதான். சோ இந்த புத்தி எப்பொழுதுமே பிரகிருதி கிட்டதான் போகும். அதோட இயல்பான விஷயம் பிரகிருத்திட்ட போறது. ஏன்னா பிரகிருத்திலேருந்து தான் வந்திருக்குது. பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு. அதோட வயரிங்லாம் எப்படின்னா, நம்மளோட இந்திரியங்கள்லாம் என்ன சொல்றதோ அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கு யோசிக்கிறதுக்கு தான் அதுக்கு வந்திருக்கு. அந்த இந்திரியங்களும் பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு. இந்திரியங்களோட தொடர்பு எல்லாமே பிரகிருத்திலேருந்து வந்திருக்கு. சோ இந்த மனசை மாத்தணும், இந்த புத்திய மாத்தணும்னா புத்தி யோகம் தான் வேணும். ஏன்னா இந்த பகவானை பத்தி அறியணும்னா இது படிப்புலயோ நிறைய அபியாசம் பண்றதுலயோ நிறைய ஞானம் பண்றதுலயோ அதுல இருந்து வராது. எவ்வளவுதான் அவங்களோட புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருந்தாலும், ரொம்ப கூர்மையான புத்தி, என்ன மாதிரியான புத்தி இருந்தாலும் பகவான் அறிய முடியாது நம்மளால. ஏன்னா இந்த நம்மளோட மனசு எல்லாமே இந்த பிரகிருத்தியோட தான் ஒட்டின்னு இருக்கும். இந்த பகவானை பத்தி நமக்கு புத்தி வரணும்னா பகவானோட அருள் இருந்தாதான் வரும். ரொம்ப புத்திசாலியா இருந்தா பகவானை கிடைச்சிருமா? கிடைக்க முடியாது. கேனோபனிஷத்துல வேதங்கள்ல சொல்லிருக்கு, எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்யன வேதசக அவிஜ்ஞாதம் விஜானாதம் விஜ்ஞாதம விஜானதம். யார் பகவான வெறும் புத்தியால புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறவளுக்கு பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. யாருக்கு பகவான் புரியறதுக்கும் அப்பால் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறவளுக்கு தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். உபனிஷத்துல ச ஏஷ நேத்தி நேத்யாத்மா கிருஹ்யோஹ, தன்னோட சொந்த முயற்சினால தன் சொந்த புத்தினால பகவானை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ராம அதர்க்ய புத்திமன பாணி மத ஹமார அச சுனஹி சயானி. ராமாயணத்துல வருது. ராமரை தன்னோட தன்னோட புத்தி, தன்னோட ஞானம், தன்னோட வார்த்தைகள் இதுக்கு எல்லாமே அப்பாற்பட்டவர் தான் பகவான் ராமர். சோ இந்த புத்தி யோகம் இருந்தாதான் நமக்கு கிடைச்சாதான்
பகவான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வெறும் புத்தியால பகவான புரிஞ்சுக்கவே முடியாது. இவ்வளவு வேதங்கள்லாம் கிளியரா சொல்றது நம்மளால முடியாது, நம்மளால முடியாது, நம்மளால முடியாது. முடியும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா பகவான் நமக்கு இந்த புத்தி யோகம் கொடுத்தாதான். தஸ்யனோ ராஸ்வ தஸ்யனோ தேஹி. இந்த ரசத்துல மூழ்கி இருந்தாதான், பகவானோட கால்ல விழுந்து அந்த ரசத்துல மூழ்கி இருந்தாதான் நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியும். பகவானை புரியுங்கிறது ஒரு ரெஸ்லிங் மேட்ச் மாதிரி. மனசால கசக்கி புரிஞ்சு பகவானை புரிஞ்சுக்கலான்னு முடியாது. ஏன்னா பகவான் சொல்றார், யாருக்கு நான் புத்தியோகம் தரேனோ அவளுக்கு தான் என்ன பார்க்க முடியும். அந்த புத்தியோகம் யாருக்கு தருவேன்னா தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். அன்போட என் வழிபாடுல யார் ஈடுபட்டிருக்காளோ, அதுவும் சதத்தமா எப்பொழுதும் இருக்கிறாளோ அவளுக்கு நான் இந்த புத்தியோகம் தருவேன். புத்தியோகம் தருவேன் மட்டும் நிறுத்தல, புத்தியோகம் தந்தாதான் அதை வச்சுட்டுதான் என்ன ரீச் பண்ண முடியும், என்ன அடைய முடியும் அப்படின்னு பகவான் பக்தர்களை பத்தி இந்த மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். தேஷாமேவானுகம்பார்த்தமஹமஜ்ஞானஜந்தமஹ நாஷயாம்யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. தேஷாம் அவருக்கு ஏவ மட்டும், அனுகம்பார்த்தம் இரக்கப்பட்டு, அகம் நான், அஜ்ஞானம் அறியாமையால், தமஹ இருட்டு, நாஷயாமி நான் அழிப்பேன், ஆத்ம அவருள், பாஸ்வதோ வசிக்கும், ஞான தீபேன ஞான விளக்கால், பாஸ்வதா ஒளிமயமான. ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது ஞான தீபேன பாஸ்வதோ பாவஸ்தோ, அதாவது நமக்குள்ள இருக்கிற ஞான தீபத்துல. சோ அவர்களுக்கு இரக்கப்பட்டு நான் அவரில் வசிக்கும் அறியாமையால் திரண்ட இருட்டை அழிப்பேன், ஒளிமயமான ஞான விளக்கை ஏத்தி அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு சனா பார்க்கலாம். தேஷாமேவா எல்லாமே நெடில் எழுத்துகள். நுகம்பா கம்பா கமிராகாத் கொடுத்து தேஷாமேவானுகம்பார்த்தம் ரஃபார் கொடுத்து தம் இல்ல இங்க தம்ல நிறுத்திக்கலாம். இல்ல கம்பார்த்தமஹமஜ்ஞா பார்த்தமஹ அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்மண்ட ஜாயின் பண்ணி பார்த்தல நிறுத்தக்கூடாது, இல்லைன்னா அது மீனிங்கே மேல ஆயிடும். ஸோ தேஷாமேவானு கம்பார்த்தமஹமஜ்ஞா மஹமஜ்ஞா கொடுத்து மஹமஜ்ஞா நஜந்தமஹ. தேஷாமேவானு கம்பார்த்தமஹமஜ்ஞா நஜந்தமஹ நாஷயாம்யாத்ம பாவஸ்தோ. நாஷ நான் எழுத்து ஷயாம்யாத்ம யாமிலாகாத், யாத்மா யாமிலாகாத், நாஷயாம்யாத்ம பாவஸ்தோ பாவஸ்தோ வஸ்தோ மேல ஆகாத் கொடுத்து, இங்க தோக்கு அப்புறம் ஞா வருதுனால தோ மேல ஒரு ஆகாத் கொடுத்து நாஷயாம்யாத்ம பாவஸ்தோக்ஞா தோ மேல ஆகாத் கொடுத்து ஞான தீபேன ஞான தீபே ரெண்டுமே நடுவில் எடுத்து பேன பாஸ்வதா
பாஸ்வ பான்னு ராகாத் கொடுத்து நாஷயாம்யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. வாசவிஜி யாராவது சொல்லலாம்? வாசவிஜி சொல்றீங்களா? இல்ல அடுத்தது போயிடுங்க. நான் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? யாராவது சொல்லுங்க. நான் புவனா வெங்கட்ராமன் சொல்றேன். சொல்லுங்களேன். பார்த்த மகமக்யான ஜந்தமஹ நாசயாம் யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. ஆஸ்வ இந்த பா கொண்டு வாங்கோ. கம்பார்த்தல நிறுத்தாதேங்கோ. அது நிறுத்துறோம் அப்படிங்க வந்துச்சுன்னா தம்னே சொல்லிடுங்க. ஓகே நிறுத்தாம சொன்னாதான் அது சொல்றதுல கரெக்டா இருக்கும். சரி. தேஷாமேவானுகம்பார்த்தமஹ கம்பார்த்த அப்படி நிறுத்திட்டு மக சொல்லாதீங்க. ஓகே கரெக்ட் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. தேஷாமேவானுகம்பார்த்தமஹமஜ்ஞானம் தமஹ. இந்த மாதிரியான பக்தர்களுக்கு சாதாரணமான சுகானுபவங்கள், செல்வம் இதுக்கெல்லாம் அவ அலையறது இல்லை. எதுக்கு அலையறா? மோட்சம் கிடைக்கிறதுக்கு தான் அவ பார்த்துட்டு இருக்கா. நிஷ்காம நிஷ்காமமா பண்றா. அவளுக்கு ஒரு காமமும் கிடையாது. இதுல இருந்து பக்தி பண்றதுனால, நிஷ்காம பக்தி பண்றதுனால இதான் அதனால தான் பலன் கிடைக்குமான்னு அதை எதிர்பார்த்துன்னு பண்றது இல்ல. இந்த மாதிரியான இருக்கிறவாளுக்கு பகவான் அவ மேல கருணை வச்சுண்டு அனுகம்பார்த்தம் இறக்கப்பட்டு அவள் மனசு அப்படியே உருகி அவளுக்கு ஏதாவது தருணம். ஆனா அவளுக்கு அவ அந்த யாருக்கு கொடுக்குறாளோ அவளுக்கு ஒரு ஆசையும் இல்லை இது வரணும்னு. எனக்கு இது வேணும் அது வேணும்னு அந்த ஒரு ஆசையோட பகவான்கிட்ட பக்தி பண்ணல. பகவானோட லயிச்சுட்டு இருக்கணும், பகவானோட இருக்கணும், எல்லா இடத்துலயும் பகவானை பார்த்துட்டு பகவான் மேலேயே ஈடுபட்டு இருக்கணும். அந்த மாதிரியான பக்தர்களுக்கு ஒண்ணுமே என்ன கொடுக்க முடியும்? பகவான் தன்னோட அருளால் அவருக்குள்ள இருக்கிற தமச, அவருக்குள்ள இருக்கிற அந்த இருட்ட வெளிப்படுத்திடுற. அந்த இருட்டு போச்சுன்னா நமக்கு எப்பொழுதுமே ஒளி வந்தானா நமக்கு ஒளிங்கிறது அவ்வளவு முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. நான் முதல்லயும் சொல்லிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் சொல்லுவேன் எப்பொழுதுமே. ஏன் நம்ம சாண்ட் பண்றோம்னா, சாண்ட் பண்ணானா அதுல இருந்து வைப்ரேஷன் வைப்ரேஷன் பண்ணா இருக்கிற அழுக்கெல்லாம் அலங்கி போயிடும். உள்ளுக்குள்ள அழுக்கெல்லாம் போனா ஒளி வெளியில வரும். ஒளி வந்தாலும் நம்மளால வழி கண்டுபிடிக்க முடியும். ஒளி இருந்தால் வழி. சோ அந்த ஒளி வரத்துக்காக உள்ளுக்குள்ள இருக்கிற இருட்டை முதல்ல எடுக்கணும். ஒளி உள்ள இருக்கவே இருக்கு. ஏன்னா பகவான் நமக்குள்ள இருக்கார். நாம்ங்கிறதே பகவானோட ஒரு துளி. அதுல ஒளி இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஒளி தான் இருக்கு உள்ளவே. ஆனா தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அழுக்கு இருக்கிறதுனால, இருட்டு இருக்கிறதுனால. அந்த இருட்டை அழகிட்டுதான் அந்த ஒளியை தானா நமக்கு வெளியில வரும். அந்த இருட்டு ஏன் வருது? ஏன்னா அந்த இருட்டுங்கிறது நம்மளோட பாசங்கள், நம்மளோட பிணைப்புகள், நம்மளோட ஆசைகள், நம்ம பண்ற கர்மங்கள், அதெல்லாம் தான் உள்ளுக்குள்ள போய் ஒரு இருட்டா உட்கார்ந்து இருக்கு. அந்த இருட்டை அகத்தி விட்டோம்னா ஒளி தானா வெளியில வரும். ஆத்மபாவஸ்த அவருக்குள்ளேயே இருக்கிற, அவருக்குள்ளேயே வசிக்கிறது என்ன? பகவான் தான். பகவானோட துளி தான் அவருக்குள்ள வசிச்சுட்டு இருக்கார். இந்த தேகத்துக்குள்ள இருக்கா. இந்த பக்தருக்குள்ள இருக்கிறது பகவானோட துளி. பாஸ்வதா ஞான தீபேன நாசயாமி.
அவருக்குள்ளேயே வசிச்சுட்டு இருக்கிறத, இந்த ஒளிய, இந்த அறியாமையால் வந்த இருட்ட ஞான தீபத்தால ஒழிச்சிருவேன். சோ தனக்குள்ள இருக்கிற அந்த பகவானை பார்க்கறதுக்கு ஒரே வழி இந்த இருட்டை கழட்டினாதான் நமக்கு பகவானை பார்க்க முடியும். அந்த பகவானை பார்க்கணும்னா, அந்த இருட்டை நீக்கணும்னா அந்த ஞான தீபத்தை ஒளி பண்ணாதான், ஏத்தி வச்சாதான் அதுக்குள்ள பார்க்க முடியும். அதை பகவான் நம்ம மேல கருணைப்பட்டு நமக்கு கொடுக்கிறார். சோ இந்த ஞான தீபத்தால் நமக்கு நம்மளே புரிஞ்சுக்க முடியும். செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நம்மளே புரிஞ்சுக்கிறது, தத்துவ ரீதியில புரிஞ்சுக்கிறது. சோ இந்த சமத்துவமும் இந்த தத்துவ ரீதியில் தன்னையே புரிஞ்சுக்கிறதும், இது பகவான்கிட்ட யார் நிஷ்காம பக்தியோட அவருக்கு சரணடைஞ்சிருக்காளோ அவளுக்கு பகவான் நமக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி நமக்கு கொடுத்தப்புறம் பகவான் இந்த மாதிரி பக்தர்கள்ட்ட நான் கடன்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றேன். பாகவதத்துல இந்த கோபிகளை பத்தி சொல்ற, ந பாரயேஹம் நிரவத்ய சயுஜாம் சசாதுகிருதம் விபுதா விஷாபிவஹ யா மா பஜன் துர்ஜர கேஹ ஸ்ருங்கலா சம்ருஷ்ச தத்வ பிரதியாத்து சாதுனா. துர்ஜர கேஹ ஸ்ருங்கலா, இந்த மாதிரியான ஒரு கிரகஸ்த வாழ்க்கையோட ஸ்ருங்கலா, அந்த கட்டுப்பாடுல இருக்கிறவா, அவளோட நான் கடனை என்னால ரீபே பண்ண முடியாது. இந்த மாதிரி கோபிகளோட ஆயுஷ் முழுக்க தேவர்கள் இருக்கிற வாழ்நாள் முழுக்க இருக்கிற அந்த வயசானாலும் எனக்கு அவளோட கடனை என்னால அடைக்க முடியாது. ஏன்னா அவ இந்த ஷிங்கலா, இந்த கிரகஸ்தத்தோட இருக்கிற இந்த பாண்டேஜ் அதையும் உடைச்சிட்டு என்கிட்ட பக்தாளா இருக்கா. இத சம்ருஷ்சதத்வ பிரதியாத்து சாதுனா, இந்த மாதிரி சாதுகளால கூட இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற இந்த பாண்டேஜ விட்டுட்டு உடைச்சிட்டு என் மேல இப்படி பக்தியா இருக்கிறது சாதுகளால கூட முடியாது. ஆனா இந்த கோபிகள்லாம் பண்றா. அதனால அவளோட இந்த பக்திக்கு நான் என்னால ஈடு கொடுக்க முடியாது. எனக்கு அவளோட பக்திக்கு நான் கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்ற. அதான் பகவான் இங்க இறக்கப்பட்டு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற. ஏன்னா இந்த பக்தாலும் நிஷ்காமமா இருக்கா. எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு வேணுங்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், இருமையே இல்ல, ஒரே ஒரு விஷயம்தான், அனன்யமா வேற எதுவும் இல்ல அப்படின்னு இருக்கிறவாள்கிட்ட, அந்த மாதிரி பக்தாள்கிட்ட பகவானால என்ன நமக்கு கொடுத்துட முடியும் அப்படின்னு பகவான் கருணைப்பட்டு நமக்குள்ள இருக்கிற இருட்டை எடுத்துடுறா. இருட்டை எடுத்தா நமக்கு ஒளி கொடுப்போம். அந்த ஒளியில நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். சோ கர்மயோகம், ஞான யோகம், இதனால என்னோட பகவான் அடையலாம் அப்படின்னா பக்தி யோகம் தான் அதோட பகவான் அடையறதுக்கான சரியான வழி. ஆனா பகவான் இந்த 2 ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? முதல்ல கர்மயோகம் பத்தி சொல்றாரு, ததாமி புத்தி யோகம் தம். அதனால உனக்கு சமத்துவம் வரும், கர்மயோகம் பண்ண முடியும் அப்படின்னு முதல்ல அதை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஞான தீபேன பாஸ்வதா, ஞானம் கொடுக்கிறார். சோ கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டும் கொடுக்கிறார். யாருக்கு? பக்தர்களுக்கு. அதனால இந்த 2 யோகம் அவளுக்கு தானாவே கிடைக்கிறதுனால அவளும் நிஷ்காமமா இருக்கா. இந்த பக்தர்கள்லாம் நிஷ்காம பாவம் தான் கர்மயோகத்தோடு மெயினானது. அது அவளுக்கு பகவான் கொடுத்துடுறார். தன்னை பத்தி அறியறது தான் ஞான யோகத்துக்கான
ஞான யோகம் ஏன் பண்றோங்கிறது அதையும் பகவான் நமக்கு கொடுத்துடுறார். ஒரு பக்தா அந்த ஆளுக்கு பக்தி யோகம் பண்ணா இது 2 யோகமும் ஃப்ரீயா பகவான் தனக்கு தானே கொடுத்துடுறார். ஒரு ஞானியா இருக்கிறவன், பண்டிதனா இருக்கணும், அவ பக்தி இல்லாம இருக்கலாம், பயங்கர ஞானமா இருக்கலாம், ஆனா பக்தி இல்லாம இருக்கலாம். ஆனா பக்தியாளா இருக்கிறவளுக்கு ஞானம் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா பக்தி பண்ணா உடனே பகவானே உங்களுக்கு ஞானம் கொடுத்துடுற. இந்த கோபிகள்லாம் பார்த்தேன்னா அவ வேதங்கள்லாம் படிக்கல. முனிகளோ பெரிய பெரிய மகானாத்மாக்களோ அவளோட சங்காத்தம் இல்லை அவளுக்கு. அவ உபவாசம் பண்ணிட்டு, தபம் பண்ணிட்டு, தானம் பண்ணிட்டு அதெல்லாமும் பண்ணல. இருந்தாலும் அவளுக்கு பயங்கர ஞானம் இருந்தது. பாகவத்துல அதுக்கு ஒரு ஸ்லோகம், தேனாதீத ஸ்ருதிகணா நோபாசித மகத்தமாக அவ்ரதாதப்த தபசஹ மத் சங்கான் மாமுபாகதாக. அவ வேதங்கள் படிக்கல, புண்ணிய ஆத்மாவோட சங்கமும் இல்ல, விரதம் பண்ணல, தபஸ் பண்ணல. ஆனா இந்த பகவானோட இருக்கிற சத் சங்கத்தால அவ என்ன அடைஞ்சிட்டா அப்படின்னு பகவத் சொல்ற. இந்த மாதிரி பகவான் பக்தார்கள் மேல ஞான யோகம் கர்மயோகம் 2 கொடுக்கிறார், புத்தி யோகம் கொடுக்கிறார். ஞான தீபேன பாஸ்வதா, ஞான தீபத்தை நமக்குள்ளே ஏத்தி விட்டு நம்மளோட இருக்கிற இருட்டெல்லாம் எடுத்துட்டு நம்ம யாரு அப்படின்னு நமக்கே தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா பக்தி யோகம் பண்ணோம் அப்படின்னு பகவான் இந்த 2 ஸ்லோகத்துல பக்தி யோகம் பண்ணா அதுக்காக பகவான் நமக்கு என்ன கொடுப்பாங்கிறத இந்த 2 ஸ்லோகத்துல சொல்லிருக்கார். அடுத்த ஸ்லோகத்துல இருந்து அர்ஜுனன் பகவானை புரிஞ்சுண்டு பகவானை பத்தி அவர் என்ன தோன்றது அவர் சொல்ற அடுத்த 4 ஸ்லோகங்கள்ல அது நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம்.